அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ரேவதியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட சாமுண்டீஸ்வரியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமாட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வில்லன் வில்லி கேரக்டர் இருக்கிற ரேவதியோட சித்தியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மகேஷ் மற்றும் மாயாவை பிடிக்குமாட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கார்த்திகை தீபத்து சீரியலில் இப்போ ஃபஸ்ட் நைட் விஷயமாக சில ஸ்டோரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கதைக்கு உள்ளே வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கார்த்திக்கு திடீர்னு ரேவதிக்கு மகேஷை கடத்திருந்த யாருங்கிற விஷயத்த நிரூபிக்கணும். அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற பழிப்பாவமெல்லாம் நீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்திக் அந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட கார்த்திகோட மாமாவும் அவங்க சகலையும் சேர்ந்துட்டு இல்லை சகலை நீ உன்னோட விஷயத்தை பாரு, அப்போ தான் ரேவதி போக போக மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளோட கார்த்திக் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து மாற போகிறதில்ல. நம்மளோட ரேவதி சந்தேகப்படுற மாதிரி கார்த்திகான அந்த விஷயத்தை பண்ணலைங்க. நமக்கு தெரியும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி தான் மகேஷை கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட கார்த்திக் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறதுக்காக, ரேவதிக்கு நிரூபிக்கணுன்றதுக்காக முடிவு பண்ண விஷயத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எடுத்துருக்கிறாரு. அவர் காப்பாற்றி கொண்டு வந்த அந்த நர்ஸு பொண்ணை வச்சு டாக்டர் மூலிமா சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி கார்த்திகை தான் மாப்பிள்ளையாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை. ஆனால் அந்த விஷயம் நம்மளோட கார்த்திக் தெரியாது, கார்த்திகோட மாமாவுக்கு தெரியும். அதாவது சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்காரர் அது ரேவதியோட அப்பாவுக்கு தெரியும். அதை நம்மளோட கார்த்திக்கிட்டையும் கார்த்திகோட சகலைக்கிட்டையும் சொல்லும்போது, அப்போ நம்மளோட அத்தையே இந்த விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னார். ஆனால் இருந்தாலும் நம்மளோட கார்த்திக் உண்மை நிரூபிக்கணுன்றதுக்காக ஆதாரம் வேணுன்றதுனால எதுவுமே சொல்ல முடியல. கடைசியில் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளோட ரேவதிக்கிட்ட கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட ராஜேஸ்வரிக்கு டாக்டர் மூலிமா இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.